இந்த சம்மருக்கு சூப்பராக வீட்லேயே குல்ஃபீஸ் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். இந்த பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும், நல்லா திக்காகணும். அந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனது. அதுலேருந்து குறைஞ்சது தான் அளவு. நல்லா திக்காக காயணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில நட்ஸ் எல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம் இல்லையா, அதனால் இதில் வந்து பரங்கிக்காய் விதை கொஞ்சம், பாதாம் பருப்பு கொஞ்சம், கொஞ்சம் வால்நட்டு, இது 3 நான் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது கூட இந்த நட்ஸும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் இதில் கூட ஏலக்காய் சேர்ப்பாங்க. நான் ஏலக்காய் சேர்க்கல, எனக்கு அந்த வாசனை அவ்வளோ பிடிக்காது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3யுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, நல்லா பாருங்கள் பால் கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சுகரு நம்ம நட்ஸு சேர்த்தோம் இல்லையா, அதை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். அதை பாருங்கள் எப்படி குறப்பாக கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சாப்பிடும்போது அது வாயில் பட்டுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன். பால் இந்த அளவுக்கு காயணுங்கிறதுக்காக தான் நான் இதை காமிச்சிட்ருக்கேன். அங்கே பாருங்கள் நட்ஸ்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. எடுக்க எப்படி இருக்குது, இதை அப்படியே அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை சேர்த்து நல்லா திக்கானதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி, அதுக்காக தான். அதுக்கப்புறம் நல்லா கூல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டம்ளரில் ஊற்றி, வீட்டிலே செய்யறதுனால நான் மோல்டு வாங்கலை, டம்ளரில் ஊற்றி அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். டம்ளரில் ஊற்றிட்டு அது கூட மேலே வந்து அலுமினியம் ஷீட்டு போட்டு ஒட்டிட்டு, அவ்வளோதான். கார்னரில் ஃபுல்லாக நல்லா வந்து இப்படி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மேலே நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான். மேலே வந்து லைட்டாக ஒரு டைட்டாக இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுட்டு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த ஸ்டிக்கு வந்து உள்ளே டிப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்மளோட இது லிக்விட் எல்லாமே ஊற்றிட்டு அதை அப்படியே ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு செஞ்சேன். கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். நாங்கள் 3 பேர் தான். டம்ளரில் ஊற்றுறதுனால அதோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு குல்ஃபி ஐஸோட கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கும், கம்மியாக தானே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்கிறதுனால 3 மட்டும்தான் செஞ்சேன். அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும், அதனால். ஸோ இப்போ 3யுமே வந்து ஃபில் பண்ணி நம்ம ஸ்டிக் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது தான். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். மேக்ஸிமம் 6 to 8 hours போதும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 8 hours வச்சோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எங்கள் பசங்களுக்கு ஒரே ஆர்வம். அதனால் அது நான் வைக்கிறேன், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த பசங்க குல்ஃபி வீட்டிலே செய்கிறேன்னொன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பசங்களுக்கு வீட்டில் லீவு நல்லா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வெளியில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் குல்ஃபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த ரப்பர் பேண்டு அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி வச்சுட்டு இந்த டம்ளரை வந்து அப்படியே நான் வந்து லைட்டாக அதில் டிப் பண்ண போகிறேன். அப்போ அந்த கார்னரில் எடுக்க ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பாருங்க, தண்ணியில் வந்து லைட்டாக சும்மா ஒரு 2 seconds நம்ம வந்து அதை இது பண்ணால் போதும். அவ்வளோதான். கூல் பண்ணிவிட்டு எடுத்து அப்படி சும்மா ரொட்டேட் பண்ணாவே வந்து இந்த குல்ஃபி ஈஸியாக வந்துடும். பாருங்க, சும்மா ஒரு ரொட்டேஷன் தான். அவ்வளோதான். சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சம்மருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.